Hi friends, welcome to Jeevitha's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபரண்டான ஸ்வீட் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன ஸ்வீட்னு பாத்தீங்கன்னா ரவா ரெசிபி தான். இது வந்து நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சிம்பிளா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ நம்ம எப்படி இந்த ஸ்வீட்டை பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு pan எடுத்து வச்சுக்கோங்க. pan நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் நிறைய சேர்த்து சாப்பிடுறது பிடிக்கும்னா நீங்க நெய் சேர்த்துக்கோங்க நிறைய. இப்போ நெய் வந்து நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் ரவை வந்து சேர்த்துடலாம். இப்போ ரவையை வந்து அடி பிடிக்காம நல்லா வறுத்து விட்டுருங்க நெய்யில. பாருங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற 3/4 கப் பாலை வந்து இதுல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செஞ்சுக்கோங்க. பாருங்க ரவையும் பாலும் சேர்ந்து நல்லா வேக விடணும். இப்ப பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் சுகரை வந்து சேர்த்துடலாம். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. ரவையும் உப்பு பால் எல்லாம் சேர்ந்து மொத்தமா நல்லா பாயில் ஆகி வரணும். இப்ப பாருங்க நல்லா சுகர் உருக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப் கோகோ பவுடர் இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க மீடியம் ஃப்ளேம்ல இல்ல லோ ஃப்ளேம்ல கூட வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க நம்ம மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிண்டி இந்த பாருங்க ஒரு ஸ்வீட் நல்ல பதத்துக்கு வந்தாச்சு. இது இப்போ பேன்ல நல்லா ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம ஒரு பவுல்ல வந்து இதை மாத்தி எடுத்துடலாம். இப்போ இது ஒரு சமமா பரப்பி விட்டுருங்க. இது அப்படி கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆமா பாருங்க உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டா பஞ்ச் போல குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுல ரொம்ப டேஸ்டா அந்த ஸ்வீட் வந்திருக்கு. நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. Thank you friends.